நீங்க போவீங்கம்மா. இப்ப நீங்க போக மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா என்னை பெற்றவனே பெரியவனே உனக்கு சத்தம் யாரு கிட்டே போங்க நீங்க தம்பி வேகமா சத்தி வேகமா நவருமா கேப்டாம நவருங்க கேப்டாதீங்க வேகமா நல்லா நவருமா முன்னாடி நவரு போங்க நீங்க போவீங்கம்மா. இப்ப நீங்க போக
ஓம் சக்தி, குருவே சரணம், தாயே சரணம். இன்றைக்கு நாலுவேதபதி சித்தர் சக்தி பீடத்திலே ஆடிப்புற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய ஆடிப்புற கஞ்சி வார்ப்பு பாலபிடேக நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக இதை நடத்தி நிறைய மக்கள், அதுவும் குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் கலந்து கொள்கிற ஒரு பெரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பெருமிதத்திலே நான் இதை பேசுகிறேன். ரொம்ப ஒரு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுவும் மேல்மருவத்தூர் அடிகளார், நாங்கள் எல்லாம் அம்மா என்று சொல்லக்கூடிய அடிகளார் அவர்களுடைய உளப்பூர்வமான கடைசி வரையும் அவர்கள் வாழ்ந்து காட்டியது எதற்காக உழைத்தார்கள் என்றால், ஆன்மீகம் அடித்தளத்து மக்கள், நடுத்தர மக்களுக்கு பயன்படுமாறு இது அமைய வேண்டும் என்றுதான் அவர்கள் அதை விரும்பியது. உயர்குடி மக்கள், வசதி உள்ளவர்களுக்கு உள்ள ஒரு ஆன்மீகம், அவர்கள் அதை அனுபவித்து வந்தது காலங்காலமாக. அதை மாற்றி நமக்கு தெரிந்த மொழியிலே மந்திரங்கள், அந்த உபாயங்களை கடைபிடித்து பலனை நாம் பெற வேண்டும். ஒரு சாதாரண ஏழை விவசாயி அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார்கள். அதுதான் உண்மையான. அதை அவர்கள் நிறைவேற்றவும் செய்தார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு 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 சாதாரண ஏழை கூலிக்காரன், அவன் போய் இன்றைக்கி மருவத்தூரில் கருவறைக்கு பின்னால் உட்காந்து தியானம் பண்ணுறான்னா பெரிய பெரிய மாறுதல், பெரிய அதில் என்ன தியானம் பண்ணுறான்னா அவருக்கு அந்த ஏழை குடிமகனுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது மனசில். அதனால தான் அவன் உட்காந்து அதில் அந்த அந்த ஒரு சாதனத்தை பின்பற்றுகிறார். அது மாதிரி அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் முன்னேற்றம், மகளிருக்கு வெறும் வாயளவில் இல்லாமல் செயல்முறையில் அவங்க செஞ்சு காமிச்சது இன்றைக்கி கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நாலுவேதபதி கிராமத்தில் இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்ச்சியில் எத்தனை மகளிர் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். இவ்வளவு மகளிரை இவ்வளவு ஒரே விதமான ஆடை உடுத்தி ஒரே மந்திரத்தை சொல்லி அதை செய்ய வைத்தது அடிகளார். இது பெரிய சாதனை. உலகம் முழுக்க இன்னைக்கு வியந்து பாராட்டணும்னா இதுதான் சொல்லணும். சாதாரண செய்ய முடியாது. அவர்கள் எப்படி அதை செய்தார்கள் என்றால் அதுதான் நாங்கள் அவதாரம்னு சொல்கிறோம். தெய்வ சக்தியால் தான் இது முடியும். இன்றைக்கு 6000 மன்றங்கள் இருக்கிறது. இப்போ இது பீடம், கருவறையில் அம்மனை வச்சது பீடம், படம் வச்சு வழிபட்ட மன்றம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 7000 மன்றங்கள் நம்மகிட்ட இருக்குது உலகம் முழுக்க. இந்த பீடம் தஞ்சை மாவட்டத்தில் 3 பீடம் இருக்குது. நாலுவேதபதி முதல் பீடம். அதனால் இன்றைக்கு 33 வருஷம் இந்த பீடத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறது பெரிய சிறப்பு. இதில் என்ன விசேஷம்னா, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பெருமளவில் பங்கு கொள்கிறார்கள். இந்த விழா எப்போ வரும்னு எதிர்பார்த்து அவர்கள் இதில் பங்கு கொள்ளுகிறார்கள். ஒரு குழுவாக, குரூப்னு சொல்லுவோம், குழுவாக, கிராமமாக குழுவாக மன்றங்கள் மூலமாக ஒரு அமைப்பாக இங்கே இதில் கலந்துக்கிறாங்க. பெருத்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. அம்மா சொல்லுவாங்க, கஞ்சி எடுத்தால் கஞ்சிக்கு அலையாமல் இருக்கலாம் மகனேம்பாங்க. ஒரு தடவை நீ கஞ்சி எடுத்தீங்கன்னா அந்த வருஷம் முழுக்க உன் சாப்பாட்டுக்கு நான் பொறுப்பிடாங்குதம்மா. அது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கஞ்சி எடுத்தால் சாப்பாடு எப்படி வரும்னு கேள்வி கேட்கக்கூடாது. வருது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம். போன வாட்டி 5000 இது கலையம் இருந்தது, இன்றைக்கி 6000 கலையம் வருது. எப்படி அது வளர்ச்சி இருக்கா இல்லையா? இதுதான் நம்ம சொல்கிறது பாயிண்ட்டு. ஆக ஆன்மீகத்தில் பிடிப்பு இருக்குது. பிடிப்பை ஏற்படுத்துகிறது அடிகளார் ஆதிபராசக்தி இயக்கம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதில் ஆக வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் கிராஜுவலாக மெல்ல மெல்ல வளர்ச்சியை நாம் உண்டு பண்ணிக்கிறோம். ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறோம். அவர்களுக்கு நல்லது நடக்கிறது. உதாரணத்துக்கு குடும்பத்து மாத்திரம் நம்ம சொல்லலை. இது ஒரு ஒரு நாட்டிற்கு நல்லது, சூழலுக்கு நல்லது, விவசாயத்துக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் கூட அம்மா நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த முறை
மேட்டூர் அணை நிரம்பியது எந்த ஒரு வாய்ப்பே இல்லாத கர்நாடகாவில் மழைக்காலம் பொய்த்து போச்சு, மழை இல்லை, அவங்க டேமெல்லாம் வற்றி போச்சு. குடி தண்ணீருக்கே அவர்கள் கஷ்டப்பட்ட நேரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. நம்ம அதே நேரத்தில் மேட்டூரில் 30 அடி தண்ணி நாங்கள் போய் வேள்வி பண்ணுறோம் அம்மா சொல்லி. அந்த 30 அடி தண்ணியில் எல்லாம் முடிஞ்சு போய் எங்களுக்கே நம்பிக்கை போய், சரி இந்த வருஷம் தண்ணி இருக்க போகிறதில்லை, காவேரி டெல்டா விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட போகுதுன்னு நினச்சப்ப 2 நாள் கர்நாடகாவில் அவ்வளவு மழைக்காலம் இது எந்த இதுவும் இல்லாமல் அவ்வளவு மழை பெஞ்சு அத்தனை டேமு நிறைஞ்சி அதில் நிரம்பி வந்த தண்ணி இங்கே வந்து நம்ம மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மழை சேர்ந்து நம்ம மேட்டூர் நிறைஞ்சது மாத்திரமல்ல 120 அடியை தாண்டி மேலே உள்ள தண்ணியெல்லாம் உபரி நீரெல்லாம் இன்றைக்கு கொள்ளிடத்தில் போயிட்டு கடலில் போய் சேருது. நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளவு வேண்டி தண்ணியை நீங்கள் பெற்று அதை சேமித்து வைக்காமல் கொண்டு போய் கடலில் விழுங்க. அது ஒரு வேறு வழி இல்லை. நீ வர காலங்களில் வருகின்ற அரசாங்கம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த தண்ணியை சேமிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா காசு கொடுத்து எதையும் வாங்கிடலாம், தண்ணி வாங்க முடியாது. பக்தியால் மட்டுமே தண்ணியை பெற முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தண்ணி இவ்வளவு தண்ணியும் எங்களுடைய சக்கரம் போட்டு அதுக்குன்னு சில வேள்வியெல்லாம் முறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி வந்துச்சு. அதனால் 2 நாளில் இவ்வளவு தண்ணீரை வேறு யாராலையும் கொடுக்க முடியும். தெய்வ சக்தியால் மட்டுமே இதை கொண்டு வரணும். அதுதான் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். இது இப்போ இல்லை, எத்தனையோ தடவை அம்மா பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை மேட்டூர் அணைய எங்கேருந்தும் தண்ணி வரல, மேட்டூரை சுற்றி மழை பெஞ்சே நினச்சிது. அதை சொல்லியும் செஞ்சாங்க. இந்த முறை நான் மழை பெய்தே உன்னுடைய அணையை நிரப்புவேன் அம்மா சொன்ன வார்த்தைகள். நல்ல சார், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, மக்களுக்கு நம்பிக்கை, தெய்வ ருசியை ஊட்டணும். தெய்வ சக்தி இல்லைன்னா, தெய்வ ருசி இல்லைன்னா தர்மம் இருக்காது, எல்லாம் வேறு மாதிரி போயிடும். விஞ்ஞானத்தினால் அழிவு தான் வரும், மனசாட்சி இருக்காது, அதர்மம் அதிகமாக போயிடும். தர்ம வழிகள், தர்மம் செழிக்கணும்னா ஆன்மீகம் இருக்கணும். இது இல்லைன்னா அது இல்லை. ஆக ஆன்மீகம் வளரணும்னா அடித்தளத்து மக்கள், மகளிர் இதில் அதிக அளவில் ஈடுபடணும். அதைத்தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கம் அடிகளார் மூலமாக செய்து இன்றைக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார்கள். நன்றி. ஓம் சக்தி.